சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்டு கால்குலேஷன் வந்து நம்பர் ஆஃப் பாசஸ் பார்த்தோம் இல்லைங்களா. போன வீடியோவில் வந்து நம்ம நம்பர் ஆஃப் பாசஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். சேம் இப்போ அந்த மெத்தட் அப்படி நம்ம வந்து மேக்ரோவில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம போன வீடியோலேயே பார்த்த மாதிரி இதுதான் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம நம்பர் ஆஃப் பாசஸ் வந்து ஒவ்வொரு கட்டுக்கும் வந்து டெப்த்து இறங்க இறங்க கட்டு வந்து கம்மியாக போகணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். சேம் அதே ஃபார்முலா தான் இப்போயும் இந்த மேக்ரோவுக்கு எடுத்திருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஒரு இது மாற்றி பண்ணியிருக்கேன். ஏன்னா அதே ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது மேக்ரோவில் என்னால் கரெக்டாக ப்ரோக்ராம் கொண்டு வர முடியல. அதனால் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அப்படியே மேக்ரோவில் பண்ணியிருக்கேன். சரி வாங்க பார்க்கலாம். இந்த த்ரெட்டோட மேஜர் டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 72.5. இது வந்து 72.5. அதுலேருந்து நம்ம இந்த த்ரெட்டோட டிபிஐ பார்த்தீங்கன்னா 16 டிபிஐ. அது வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு 16 டிபிஐ போடும்போது பார்த்தீங்கன்னா 1.5875 வருது. அது வந்து பிச்சு நம்மளுக்கு ஓகேங்களா. இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.649 இன்ட்டு 1.5875 இன்ட்டு டபுள் சைடுனால 2 கொடுத்துருக்கோம். அது இன்ட்டு பண்ணிங்கன்னா 2.0605, அதாவது த்ரெட்டோட டெப்த்து. ஓகேங்களா. இந்த த்ரெட்டோட டெப்த்து தான் இந்த ஏபிங்கிறது. அந்த மேஜர் டயமீட்டர்லேருந்து இப்போ நம்ம மைனர் டயமீட்டர் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. அந்த டெப்த்தை வந்து மைனஸ் பண்ணோம்னா மைனர் டயமீட்டர் கிடச்சிடும் நம்மளுக்கு. ஓகே. இந்த என்ஏபி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளாக வந்து எவ்வளோ பாஸில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. நான் வந்து இந்த என்ஏபி வந்து 8 பாஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இந்த ரூட்டு 0.01 பார்த்திங்கன்னா போன வீடியோவில் நம்ம மேனுவலாக கால்குலேஷன் போடும்போது ஃபஸ்ட்டு கட்டுக்கு வந்து 0.3யும் அதுக்கப்புறம் அதுலேருந்து மைனஸ் ஆகிட்டே வர மாதிரி கொடுத்துருந்தோம். இப்போ இதில் வந்து இந்த ஃபார்முலா எடுத்திருக்கேன். அந்த ஏபிங்கிறது 2.0605 ரூட்டு நம்பர் ஆஃப் பாசஸ் வந்து நம்ம 8 பாஸுக்காக கணக்கு போட்டிருக்கோம். -1 அப்படின்ட்டு கொடுத்துக்கிறோம். இந்த வேல்யூ டிவைட் பண்ணிங்கன்னா இந்த 0.7787 அப்படின்னு வரும். இந்த இடத்துலையும் 0.7787 இன்ட்டு ரூட் 0.01 அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். எடுத்துக்கும் போது நம்மளுக்கு இன்ட்டு பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நான் வந்து மைனர் டயமீட்டர்லேருந்து ப்ளஸ் பண்ணிகிட்டே போனால் எத்தனை பாஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ளஸில் எழுதியிருக்கேன். நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா மைனஸ் கொடுத்து போட்டிருப்பேன். அது வந்து மேஜர் டயமீட்டர் கொடுத்து அதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்துடணும். இது வந்து எத்தனை பாஸ்ன்னு நம்ம ஒரு குத்து மதிப்பாக கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் நான் வந்து ப்ளஸ் பண்ணி போட்டிருக்கேன். அந்த மைனர் டயமீட்டர்லேருந்து இந்த வேல்யூ கூட்டும்போது நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். மறுபடியும் அந்த வேல்யூலேருந்து இந்த ரூட் எடுத்ததுக்கான வேல்யூ வச்சு நம்ம ப்ளஸ் பண்ணும்போது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா. இப்போது நம்ம இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு 12 பாஸ் வரும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக வருது. இருந்தாலும் நான் வந்து ஒரு சில இதில் 3 டிஜிட் மட்டும் தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம மிஷினில் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த வேரியபிள் பார்த்திங்கன்னா 8 டிஜிட் வரைக்கும் கணக்கில் எடுத்துக்கும். அப்படிங்கும்போது இந்த வேல்யூவில் அப்படியே கொஞ்சம் மாறும். நீங்கள் மிஷினில் போட்டு செக் பண்ணுங்கள். ஓகே வாங்க ப்ரோக்ராம் எழுதலாம். ஓகே. ப்ரோக்ராம் நம்பர் பார்த்தீங்கன்னா 5014 எழுதியிருக்கோம். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா G80 G40 அந்த சேஃப்டி கோடு கொடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து N1 சீக்வன்சி G28
U0 W0 அடுத்து டூல் கால் பண்ணிக்கலாம். அடுத்து RPM செட் பண்ணிக்கலாம். ஒரு 800 RPM. ஓகே, இப்போ நம்ம வந்து 72.5 இருக்கு இல்லைங்களா மேஜர் டயமீட்டர், அதில் வந்து ஒரு 2 mm ப்ளஸ்லேயே நிறுத்திக்கலாம். டூவில் செக்ஷன் பண்ணுறது G0X75 Z 10 mm செக்ஷன் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு தேவைன்னா இந்த இடத்துலயே கூலண்ட்டையும் ஆன் பண்ணிக்கலாம். M07. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா G0லையும் Z3ல் வந்து பொசிஷன் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேரியபிள் எடுத்துக்கிறோம். as530 ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு நம்ம ஃபஸ்ட்டு மேஜர் டயமீட்டர் எடுத்துக்கலாம் 72.5. இது as531ல் இது வந்து 70.4 மைனர் டயமீட்டர். மேஜர் டயா, மைனர் டயா. ஓகேங்களா, அடுத்து வந்து அந்த ரூட் எடுப்போம் இல்லைங்களா, அதுக்காக நம்ம கால்குலேஷனுக்காக இன்னொரு வேரியபிள் லோக்கல் வேரியபிள் எடுத்துக்கலாம். as100 ஈக்குவல், இப்போ நம்மளுக்கு வந்து 12 பாஸ் எடுத்திருந்தோம் இல்லைங்களா, அந்த 0.12 அடுத்து சைக்கிள் எழுதிக்கலாம். பை as530 greater than or equal as531 do 1. ஓகேங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த 0.12 ரூட் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து மைனஸ் ஆகிட்டே வரணும். ஏன்னா மேஜர் டயமீட்டர்லேருந்து நம்ம வந்து மைனஸ் ஆகிட்டே வரணும்னு கொடுத்துருக்கோம். நம்ம கால்குலேஷன் போடுறது ப்ளஸில், ஆனால் இங்கேருந்து மைனஸ் ஆகிட்டே வரணும். இப்போ வந்து as100 ஈக்குவல் as100 மைனஸ் 0.01. இதுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா as101 ஈக்குவல் ஸ்கொயர் ரூட். இந்த as100ஓட வேல்யூக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ as100ன்னு இங்கே கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ மறுபடியும் இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கிறோம், லோக்கல் வேரியபிளை. as102ல் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த as100ஓட வேல்யூ as101ல் ஸ்கொயர் ரூட் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம 0.7787 அந்த ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 0.7787 போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது பெருக்கல் அந்த ரூட் வேல்யூ. அப்போது as101 கொடுக்கணும். as101 இப்போ நம்மளுக்கு அந்த வேல்யூ கிடச்சிரும். அந்த 0.077 அப்படின்றது அப்படி ஒவ்வொரு O1 மைனஸ் ஆகும் இல்லைங்களா. இங்கே வந்து ஃபஸ்ட்டு 0.11க்கு இங்கே ரூட் வேல்யூ வரும், அதுலேருந்து இந்த வேல்யூ இன்ட்டு பண்ணோம்னா கிடைக்கிற வேல்யூலேருந்து நம்ம வந்து மேஜர் டயமீட்டர்லேருந்து அது மைனஸ் பண்ணணும். அப்போது இங்கே என்ன கொடுக்கணும்னா as530 ஈக்குவல் as530 மைனஸ் as102. இப்போ நம்ம இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸில் தான்
அதை டெப்த் ஆஃப் கட் கொடுக்கணும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் யூஸ் பண்ணும்போது நம்ம மைனஸ் கொடுப்போம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுக்கும்போது இங்கே ப்ளஸ் கொடுப்போம். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம G78 சைக்கிள் தான் யூஸ் பண்ணுறோம். G78 X இந்த ஆஸ் 530 அப்படியே எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் Z வேல்யூ நம்ம 25 mmக்கு த்ரெட் அடிக்கிறோம். ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா பிச் வேல்யூ கொடுத்துருங்களா 1.5875. த்ரெட்டிங் லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்த லைனில் என்ன பண்ணால் நம்ம ஒரு பாஸ் வந்து த்ரெட்டு போனது இங்கே மேலே வந்து ப்ளஸ் பண்ணணும். அப்போ வந்து இங்கே வந்து G0X75 கொடுத்துக்கிறோம். இந்த 75 கொடுக்குறோம். மறுபடியும் இங்கே மேலே ரேபிட்டில் பொசிஷன் ஆனதுக்கப்புறம் இங்கே ஜெட்டில் வரணும். இந்த 3 பொசிஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதேமாதிரி G0Z3 பொசிஷனுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைக்கிள் வந்து உள்ள இதாகும். இங்கே 0.12ன்னு இருந்தது இல்லைங்களா, அது 0.11 0.1 0.09 அப்படியே உள்ள இன்டர்மீடியட்டாக கால்குலேட் ஆகிக்கும். கால்குலேட் ஆகி இந்த 530லேருந்து அதாவது மேஜர் டயமீட்டர் என்னவோ அதுலேருந்து அப்படியே மைனஸ் ஆகிட்டே வருங்க. ஓகே, இதோட எண்ட் ஒன் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்பவும் போல 10 mm டூலை வெளியில் எடுத்துகிட்டு M09 கொடுத்து கூலண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு G28 ரெஃபரன்ஸ் போட்டுக்கலாம். M01 M30. ஓகே, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஏதாவது இல்லீகல் ஆர்குமெண்ட் அப்படின்ட்டு அலாரம் வந்துச்சுன்னா, இல்லீகல் ஆர்குமெண்ட் அப்படின்ட்டு வரும். இல்லீகல் ஆர்குமெண்ட் அப்படின்ட்டு அலாரம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 0.12 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் 0.13 அல்லது 0.14 அந்த மாதிரி அதிகம் பண்ணிக்கோங்க. அதாவது இது அதிகம் பண்ணிங்கன்னா இந்த இல்லீகல் ஆர்குமெண்ட் வந்து அலாரம் வராது. நீங்கள் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அலாரம் அந்த மாதிரி எதுவும் வராது. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.